கோவை மாவட்டத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அரசு அளித்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 50 கூட நிறைவேற்றவில்லை. பெட்ரோல் விலை ஏற்றத்தில் மத்திய அரசுக்கு தொடர்பு இல்லை. தமிழ்நாடு கொடுத்த பணத்துக்கு மத்திய அரசு திரும்ப கொடுத்துள்ளது. மத்திய பாஜக அரசு அறிவிப்புகளில் ஊழல் இல்லாத ஆட்சி, கருப்பு பணம் ஒழிப்பு, அமலாக்கத்துறை உள்ளிட்ட துறைகள் மூலம் ரூபாய் 1,45,000 கோடி மீட்கப்பட்டுள்ளது. ஊழல் செய்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றவர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்களை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்றம் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, ஆயுஷ்மான் பாரத் திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், 37 கோடி பேர் பயன், 1,20,00,000 மத்திய அரசு செலவு செய்துள்ளது. 12 கோடி கிராமப்புற வீடுகளில் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டம், 2.7 கோடி கூரையில்லா வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. காஷ்மீரில் 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்த மசோதா, கிசான் திட்டம், சிறு குறு விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு திட்டம், 2020 2021 கொரோனா தொற்றில் கூட இலக்கை நோக்கி சென்றிருக்கிறோம். அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் சேவை, 76% குடிநீர் குழாய் உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நவோதய வித்யாலயா, கேந்திரிய வித்யாலயா 119 பள்ளிகள் திறக்க ஒப்புதல் பெற்றுள்ளோம். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களின் எண்ணிக்கை ஒரு இலக்கமாக மாற்றப்பட்டுள்ளது. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4ஆம் இடத்துக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. மொத்தத்தில் மத்திய பாஜக அரசு அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் யூனிஃபார்ம் சிவில் கோட் மட்டும் பாக்கி இருக்கிறது. இதே போல திமுகவில் யாரும் தேர்தல் வாக்குறுதிகளை படிங்கள் என்று கூற மாட்டார்கள். அதற்கு மாறாக 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் என்று கூறுவர். எனவே பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து பாருங்கள். பாஜகவின் வளர்ச்சிக்காக கடைசி வரை பாடுபடுவேன். கட்சி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன். அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு குறித்து பிரதமருக்கு நான் கடிதம் எழுதவில்லை. கட்சி முடிவு பற்றி பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேசுவார். தமிழகத்தில் பாஜக கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அல்ல, பாஜக ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார். முன்னதாக தமிழக பாஜக தலைவராக பொறுப்பு வகித்த அண்ணாமலை கடந்த ஆண்டில் என் மண் என் மக்கள் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் யாத்திரை சென்றார். அப்போது அவர் ஸ்கைப் வாயிலாக அளித்த பேட்டி ஒன்றை அவரது ஆதரவாளர்கள் தற்போது பரப்பி வருகின்றனர். அதில் அண்ணாமலை 2026 கூட்டணி ஆட்சிதான் என திட்டவட்டமாக கூறுகிறார். மேலும் 2026ஆம் ஆண்டு ஒரு திராவிட கட்சியின் வாக்கு 12% கீழே குறையும் என அண்ணாமலை அதிமுகவை மறைமுகமாக அந்த வீடியோவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நிலையில் அண்ணாமலையின் இந்த வீடியோவை அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் பரப்புவது கூட்டணி கட்சிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாக தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் 35 முதல் 40% வாக்குகள் பெற வேண்டும். அந்த வகையில் அதிமுக கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 33.28% வாக்குகளை பெற்றது. இந்த சூழலில் ஒரு கட்சியின் வாக்கு சதவீதம் 12% குறையும் என அண்ணாமலை கூறியிருப்பது அதிமுகவை தான் என அவரது ஆதரவாளர்களை தெரிவிக்கின்றனர். இது கூட்டணியில் மேலும் பிணக்கை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கூறியிருந்தார். இதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்தார். இந்த நிலையில் அண்ணாமலையின் பழைய வீடியோவை அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் பரப்பி வருவது கூட்டணிக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.